என்னாச்சு? எதுக்கு விஜய் வெளியே நின்று அழுதுட்டு இருக்கா? ஐயோ ஐயோ, இவங்க 2 பேரும் வேற வந்துட்டாங்களே. அவ்வளவுதான், இன்னைக்கு தொலைஞ்சோம். விஜய் என்னமாச்சு? அது வந்துங்க, என் பையன் அந்த கிணத்தோரத்துல விளையாண்டுக்கிட்டு இருந்தான்ப்பா. அந்த நேரம் பார்த்து ஒரு குழந்தை சத்தம். நானும் என்னடா புள்ள அழுகுற மாதிரி இருக்குன்னு அப்புறம் பையன் தான் இருந்துட்டு சொன்னா, அம்மா தம்பி ஒருத்தன் கீழே கிடக்குறான்னு. அப்புறமேட்டுக்கு தான் என்னாச்சு ஏதாச்சும் ஓடி வந்து பார்த்தா பச்சை பிள்ளைய அப்படியே அந்த கிணத்தடி ஓரத்துல அப்படியே வழுக்கல்ல போட்டுட்டு போயிருக்காங்கப்பா. ஐயோ, எனக்கு பார்த்தோன்னே உசுரே இல்ல. நம்மளாலேயும் அங்கிட்டு போய் இது பண்ண முடியல. இந்த பையனை வந்து இப்படி போட்டு போயிருக்காங்களே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா அப்படின்னு எனக்கு பதறி அடிச்சிருச்சு. அப்புறம் தான் சரி யார் விட்டு பையன் நல்லா உத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க பையன் தெரிஞ்சது. எங்க பையனா? அப்புறம் தான் சரி குழந்தைய தூக்கிட்டு வருவோன்னு தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் தான் அந்த போதை கொடுத்தேன். ஐயோ அந்த சார் எப்பா என்ன அம்மா விஜய் என்ன ஆச்சு விஜய்? அந்த அக்கா என்னென்னமோ சொல்றாங்க. புள்ளைய அங்க விட்டுட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஐயோ சத்தியமா எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலைங்க. பையனை தொட்டில தூங்க வச்சுட்டு ரொம்ப நேரம் அழுவானே தூங்க வச்சுட்டு சரி குளிச்சுட்டு துணியை துவைப்பான குளிக்கலான்னு போனேங்க. அந்த நேரம் பார்த்து குளிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா அக்கா பையனை காணும்னு சொன்னா எனக்கு உயிரே இல்லைங்க. விடவெடுத்து போச்சு. என்ன பண்றேன் ஏன் பண்றதுனே தெரியலங்க. அப்புறமேட்டுக்கு தான் வெளியே ஓடி வந்து பார்த்தா குழந்தை சத்தம். அப்புறம் தான் இந்த அக்கா தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் தான் சொல்றாங்க குழந்தைய யாரும் கிணத்தடிக்கிட்ட போட்டிருக்காங்களாங்க. ஏமா அப்ப நீ போடலையா? அக்கா பச்சை புள்ளக்கா தொட்டையில போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டு போனேன். ஏன் பிள்ளைய போய் கிணத்தடியில போறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமாக்கா? சின்ன குழந்தை அது எப்படி நடந்தா போகும்? அதுக்கு என்ன தவழ்ந்து போறதுக்கே முடியல. என்னது இது? ஒரே இதா ஆச்சரியமால இருக்கு. ஏன் விஜய் குளிக்க போறதுன்னா யார்கிட்டயே குழந்தைய கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. நீ மட்டும் எதுக்கு ஒத்தையெல்லாம் கிட்ட போய்கிட்டு இருந்த? அக்கா சும்மா படுத்திருந்தாங்க பக்கத்து ரூம்ல. சரி அதான் அக்கா இருக்காளே குழந்தை அழுதா கூப்பிடுவான்ட்டு தான் நானும் போய் குளிக்க போனேங்க. ஏண்டி வீட்டுலதான் இருந்தியா நீ? யாரோ வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. வீட்டுல இருந்து ஆணி புடிங்கிட்டு இருந்தியா நீ? ஏங்க இவ குளிக்க போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லைங்க. அவ பாட்டுக்கு போயிருக்கா. ஒரு வார்த்தை சொல்லு குழந்தைய கொடுத்துட்டு போயிருந்தா நான் பார்த்துருப்பேன்ல. நீ எல்லாம் கிழிச்சிருப்ப. பச்சை புள்ள இது தூக்கிட்டு போய் கிணத்தடியில போறதுக்கு யாருக்குதான் மனசு வந்துச்சு? அவங்கள நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஒரு காலமும் உருப்பட மாட்டாங்க, ஈட மாட்டாங்க. எங்கிட்டாலும் விழுந்துதான் கிடக்க போறாங்க பாரு. பாவி சொட்ட, அது வேற யாரும் இல்லைடா, நான் தான். கட்டின பொண்டாட்டிக்கு எப்படி சாபம் விடுறான் பாரு. ஐயோ என்ன விஜய், நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி? என்னப்பா பெரியவங்களா பேசிட்டு இருக்கோம்ல, அமைதியா இரு. அம்மா தம்பியை யாரு தூக்கிட்டு போனாங்கன்னு கிணத்துக்கிட்ட போட்டதே எனக்கு தெரியுமா? எப்பா சாமி என்னப்பா உண்மையை சொல்றியா? யாரங்க தம்பியை தூக்கிட்டு போனது? சொல்லுப்பா சொல்லு. நானு அங்கிட்டு பம்பர விளையாண்டுக்கிட்டு இருந்தேனா, அப்போ பம்பத்தை சுத்திட்டு இருக்கும்போது கீழே விழுந்துச்சா. அப்பதான் வந்து தம்பி கத்து சத்திங்கச்சு. என்னது எங்கயோ தம்பி அழுவுதானேன்னு அம்மாட்ட சொன்னேன். அம்மா வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னாங்களா. அப்புறமேட்டுக்கு நான் அப்படியே திரும்பி பார்த்தனா, அப்புறமேட்டுக்கு தான் தெரிஞ்சது அங்க நிக்கிறாங்கல்ல அந்த அத்தை தான் தம்பியை கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் ஓடி வந்தேன்னா தம்பி அழுவுதானே. அப்புறமேட்டுக்கு தம்பி கீழே போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஓடிட்டாங்க. சாமி நீ அவங்களதான் பாத்தியா இல்ல வேற யாரையும் பாத்தியாப்பா? நீ என்னங்க நீ பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? சிறுவண்டு போட்டு கொடுத்துருச்சு. குடும்பமே நம்ம பக்கம் திரும்புதே. இப்ப என்ன பண்றது? உள்ள போடி. சாமி இங்க வாயா, இங்க வா. என்னத்த தங்கம் நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, இன்னத்துக்கு சந்தோஷம் உசுரடி எதிர்க்க மாட்டாயா? என்னம்மா சொந்த அக்காவே பிள்ளைய தூக்கிட்டு போய் அங்க போட்டுட்டு வந்திருக்கா. என்ன கிணத்துக்குள்ள எதுவும் போட வந்தாளா இல்ல வேற எதுவுமா இல்ல குடும்பத்துல எதுவும் பிரச்சனையா? சத்தியமாலுமே ஒன்றும் புரியல எனக்கு, ஒண்ணுமே விளங்கல எனக்கு. நம்மளாம் பிள்ளைங்களை கண்ணுமா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி கொண்டு போய் போடுறாளே ஆத்தாடி. ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? சாமி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அக்கா நிஜமா சொல்றேன், உங்க புள்ள மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியல. சாமி நீதாயா சந்தோஷம் இனிமே உன் கூட பிறந்தவன நினைச்சு பாத்துக்கணும். சரின்னு சொல்லு சாமி. இனிமே தம்பிய நாங்க பாத்துப்போன்னு சொல்லு.
இனிமே சந்தோஷ் தம்பியா நாங்க பாத்துப்போம். நீங்க அழுவாதீங்க. தம்பிக்கு பால் குடுங்க, பசிக்கும்ல. சரிடி தங்க புள்ள, சரி. குடும்பத்து பிரச்சனை, நாங்க உள்ள வரக்கூடாது. என்ன ஏதுன்னு போய் பாருங்கப்பா. சரியா? நான் வரேன். சரிங்கக்கா. சந்தோஷ், இனிமே அண்ணா அடிக்கேன். சரியா? நான் போலமா. ஏக்கா ஏன் இப்படி பண்ணா? அவளுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? இவன் என்ன பிஞ்சு புள்ள என்ன பண்ணணும்? ஏடி அந்த பிஞ்சு புள்ள உன்னை என்னடி பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? என்ன இவங்க வேற ஏதோ நோக்கத்தோட தானே பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப நாளா இவங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எதுவும் பேசக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னங்க கம்முனு இருங்க. தேவையில்லாத பிரச்சனை வேண்டாங்க. மாமா விட்டுருங்க மாமா. அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. இங்க பாரு, உங்க அக்கா ஒன்றும் தெரியாம ஒன்றும் பண்ணல விஜி. முதல்ல அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியாத ஒன்றும் நடிக்க வேணாம். சரியா? நீ கொஞ்ச நேரம் கம்முனு இரு. அவங்களுக்கெல்லாம் அப்பக்கப்ப கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். ஐயோ மாமா விட்டுருங்க மாமா. ஏன் நீ இப்படி பண்ணுன? சொல்லி தொலைய. சொல்லுடி, சொல்லு. நேச்சை எப்படி சொல்றது? விடுங்க. சொல்லுடி, சொல்லு. ஆமா, எப்ப பார்த்தாலும் அவளுக்கு புள்ள பிறந்துருச்சுன்னு அவளையே வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு புள்ள இல்லைன்னு ஒவ்வொருத்தரையும் குத்தி காட்டுனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? என்னது குத்தி காட்டணுமா? என்னைக்கு? இங்க பாருங்க, அவ புள்ள உண்டானதுல இருந்து இப்ப வரைக்கும் அவளை தாங்குறீங்க. என்னைக்காவது நீங்க மனுஷியா கூட மதிச்சிருக்கீங்களா? அப்புறம் நான் மட்டும் எப்படி இருப்பேன்? அப்படித்தானே இருப்பேன். ஏன் நீ இவ்வளவு கெட்டனத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இத்தனை நாள் நல்லவங்க நடிச்சீங்களா? அது சாக்கடை தெய்வத்துக்கு பிறந்துட்டு எப்படி சாக்கடை மாதிரி குணத்தோட இருக்க? அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் எங்களுக்காக எவ்வளவோ செய்யுது. ஆனா நீ ஒரு நாளாவது சமையல் செஞ்சிருப்பியா? இல்ல சமையல் கட்டுக்குள்ள போய் ஏதோ ஒரு வேலை வெட்டி பார்த்திருப்பியா? ஒவ்வொன்னையும் நாங்களா சொல்லி தரடி செஞ்சுட்டு இருந்த. அப்படி இருந்து எதுக்கு இந்த கெட்டணும்? எதுக்கு இந்த கெட்டணும்? சொத்தை பிரிங்கன்னு சொன்னா கேட்கல. அதான் சொத்துல ஒரு சாவுற நீ எப்ப பார்த்தாலும். ஏங்க சொத்து தான் வேணும்னு கேட்டு தொலைஞ்சிருந்தா அப்பயே கொடுத்து தொலைஞ்சிருப்ப இல்லைங்க. ஏங்க இப்படி பண்றீங்க நீங்க? டேய் தம்பி கம்முனு இருடா. சொத்தை போய் இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏனே அண்ணன் தம்பி நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஒரே வீட்டுல பொண்ணு கட்டணும். இப்படி இருக்காங்களேனே, எவ்வளவு கேவலமான புத்தி இது. சொத்தாமல சொத்து இன்னும் இவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்து சொத்தாமாமல இது. பொறுமையா இருங்க, விடுங்க, வார்த்தையை விட்டுறாதீங்க. இங்க பாருங்கண்ணே, உங்க பொண்டாட்டி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இது ஒண்ணு மட்டும் கிடையாது. என் பையனோட வாழ்க்கையும் சரி, என் பொண்டாட்டி வாழ்க்கையும் சரி, அவங்க உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு இவங்க எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. ஆனா நான் வாயே திறக்காம இருக்கேன். ஆனா இதுக்கப்புறமும் திறக்காம இருந்தேன்னா ஏதாவது ஒண்ணு ஆனாலும் ஆயிடும். என் பிள்ளைக்கோ என் பொண்டாட்டிக்கோ ஏதாவது ஒண்ணு ஆனாலும் அதுக்கு காரணம் இவங்க தான். அடியே கேட்டியா? இதுக்கு மேலே நீ இந்த வீட்டுல இருந்த அவ்வளவுதான். நீ ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்ப. இதுக்கப்புறமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி, வெளியே போடி. மாமா வேண்டாம் மாமா. நான் எதுக்கு போகணும்? நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணேன். நான் போக முடியாது. போக முடியாதா? உன்னைய வெளியே போடி, வெளியே போ. நான் போக மாட்டேன். சோத்துக்கு தண்ணிக்கு இல்லாம வயிறு காஞ்சாதான் உனக்கெல்லாம் குடும்பத்தோட அருமை தெரியும். வெளியே போடி. எங்க பாவங்க, விட்டுருக்கலாங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டா. விஜி, உனக்கு ஏதாவது ஒண்ணு பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நான் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? அடுத்த நிமிஷமே அடுத்த கணமே செத்துருவேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கும் பிள்ளைக்கும் ஒரு ஈயர்ம கூட அண்டா விடாம நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க இவ்வளவும் பண்ணுவாங்க, பொறுத்துக்கிட்டு போகணும்னு சொல்றியா நீ? கம்மனு இரு. அவளுக்கெல்லாம் இதுதான் தண்டனை. என்ன அவ இவனு? மரியாதையா பேசுங்க. வயசுல மூத்தவ. பண்றதெல்லாம் தில்லு முள்ளு கெட்டெண்ணம் பிடிச்சு அலைய வேண்டியது. இதுக்கு மரியாதை ஒண்ணுதான் குறை. நீ கம்மனு இரு. குழந்தைக்கு எதுவும் ஆகல இருந்தா என்ன பண்றது? பெரியப்பா கூட்டிட்டு போய் விரட்டியே விட்டுட்டு வந்துட்டாரு. இவங்களுக்கெல்லாம் இதுவும் பத்தாதுங்க, இன்னும் நிறைய வேணும். அப்பா, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மா. ஆனா என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால இப்பயே வலிக்குதே. அத்தையும் மாமாவும் எவ்வளவு துடிச்சிருப்பாங்க உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருந்தா. சாமி, இதுக்குதான், இந்த புத்திக்கு தான் இவங்களுக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லாம இருந்திருக்கு போல. சரி அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. சரியா? மனசே கேட்கலங்க. சரி, துணியெல்லாம் துவைச்சாச்சு, வீட்டுக்கு போமா? சரிங்க. ஆனா என்ன, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அதை மட்டும் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது சஸ்பென்ஸ். பொறுமையா சொல்றேன். ஓகே.